நீங்க வேளாங்கண்ணிக்கு வந்தீங்கன்னா எங்க தங்கலாம், எங்க திங்கலாம். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ண போறோம். இந்த ஸ்ரைன் புக்கிங் ஆஃபீஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்க ரூம் புக் பண்ணும்போது அதுல பாதி விலை வந்து பணம் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 800 ரூபா இருந்தா ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு 400 ரூபா கொடுத்துருவாங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்னா ஆதாரம், அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுக்கணும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் புக் பண்ணணும். இந்த ஸ்ரைன் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. இங்க என்ன நடக்குது அண்ட் வேளாங்கண்ணியோட ஃபுல் டீடைல் சொல்றேன். இதுதான் ஃபைனல் சீரிஸ். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன மொட்டைன்னு சொல்லாத, அடிச்சு பல்லையில தட்டிடுவேன். வேளாங்கண்ணிக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சின்ன வயசுல வந்திருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எவ்வளவு பெரிய ஜீசஸ் எல்லாம் பாருங்க. வேளாங்கண்ணி மெயின் சர்ச்ல இருந்து ஸ்ரைன் ரூம் போறதுக்கு 1 கிலோமீட்டர் அண்ட் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள ஏகப்பட்ட சர்ச்சஸ் நீங்க பாப்பீங்க. இதுதான் அந்த ஸ்ரைன் ரூம்ஸ். ரூம்ஸ்க்கு பஞ்சமே இல்ல, ஏகப்பட்ட பிளாக்ஸ் இங்க இருக்கு. நாங்க ஸ்டே பண்ணி இந்த ரூமே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. 400க்கு ஒர்த். அண்ட் இது என்ன இடம்னு கேட்டீங்கன்னா குக்கிங் பிளேஸ்ங்க. நம்மளே ஓனா குக்கிங் பண்ணிக்கலாம். இங்க கடல்ல மீன் புடிச்சிட்டு வந்து இங்க குக்கிங் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் கடலோரமா நிறைய கடைகள் இருக்கும். நாங்க இங்க சீ ஃபுட்ல எல்லா வெரைட்டியும் ஒவ்வொன்னு வாங்கி சாப்பிட்டிருந்தோம். அண்ட் நாங்க வேளாங்கண்ணிக்கு இந்த பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். அந்த 3 பார்ட்டோட இன்ஃபர்மேஷனுமே நான் இங்க வந்ததை கத்துக்கிட்டேன். வெஜிடேரியனுக்கு சரவண பவன், நான் வெஜிடேரியனுக்கு ஹோட்டல் மரியா. இந்த 2 ஹோட்டலுமே வேளாங்கண்ணில ஒரு சஜஷன் பிளேஸ்ங்க. அன்னைக்கு ஒரு மியூசியம் இருக்குங்க. வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அந்த பொருளை தங்கத்திலயும் வெளியில செஞ்சு வைக்கிறாங்க. அண்ட் இங்கேயே ஃப்ரீ டாய்லெட்ஸ், பாத்ரூம் எல்லாம் இருக்கு. இங்க ஸ்டே பண்ணாம 1 டே ட்ரிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது மொட்டைக்கு முன், இது மொட்டைக்கு பின். என்ன மொட்டைன்னு சொல்லாத, அடிச்சு பல்லையில தட்டிடுவேன்.